நான் உன்னை இங்க வர சொன்னது என் தங்கச்சி பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு இல்லை, என் உயிரை காப்பாத்திக்க. என் உயிர்னு சொன்னது என் தங்கச்சி பிரியாவை. நானும் நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக வரல, என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். நான் உயிர்னு சொன்னது என் பிரியாவை. பிரியாவை மறந்துட்டு உன் வேலை எதுவோ அதை பாரு. உனக்கும் அவளுக்கு ஒத்து வராது. ஒத்து வரும். வராது. வரும் சார், ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அது நடக்காது. நடக்கும் சார். நடக்காதுங்கறேன். நடக்கும் சார். அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை கொன்னுடுவேங்கறேன். நான் செத்தறேங்கறேன். டேய் என் தங்கச்சி உன்னை லவ் பண்ணான ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். லவ் பண்றாங்கன்னு தெரியுதுல சார், சேர்த்து வைக்க வேண்டியதானே சார்? முடியாதுடா. புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார் வில்ல மாதிரி பேசுறீங்க? வில்லனா? யாருடா வில்ல? ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க வில்ல. எந்த வேலை வெட்டு இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி அவன் வாழ்க்கை கெடுக்கிற நீங்க ஹீரோவா? ஆமா சார். ஆமா. கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் தான் பொண்ணோட அப்பாவோட இனிஷியல். அதுக்கப்புறம் எங்க இனிஷியல் தான். ஏ கவிதாவை பி கவிதான்னு மாத்துவோம், சி உமாவை டி உமான்னு மாத்துவோம். இனிஷியலே தூக்கி போட வைக்கும் சார். அதான் சார் காதலோட பவர். இப்படி பேசி பேசிய பொண்ணுங்களை ஏமாத்துங்கடா. யார் சார் ஏமாத்துறது? 22 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கூட வாழ்ந்தாலும் நாங்க தான் சார் பாத்துக்கணும். அதான் சார் காதல். மண்ணாங்கட்டி. காதலிச்சு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து நடு ரோட்ல விட்டு போயிடுவீங்க. அப்ப கூட ஒரு அப்பனோ அண்ணனோ தம்பியோ தாண்டா வரணும். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். என் பிரியாவை நான் கணேசன் தான் பாத்துக்குவேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு பிடிப்பியா? சார். என்ன சார்? என்னடா சார்? என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எனக்கு என்ன சார் தகுதி இல்ல? அழகு இல்ல, அறிவு இல்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல. காதலுக்கு பணம் தேவையில்ல சார், மனசு இருந்தா போதும். பிராக்டிகலா பேசுறா ஃபூல். மனசு போதும். மனசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல உடம்பு சரியில்லை ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ 1 மாசம் சம்பாதிக்கணும். நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவ. ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை. நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போகணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. உன்னால அவளை 1 மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து என் தங்கச்சியை விட்டு போயிடு. இதை நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் நான் மட்டும் இது கேட்கணும்? நான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த என் தங்கச்சி என் பேச்ச கேட்காம கையா எடுத்துக்கிட்டா. நான் ஒன்னு அடிச்சேன். ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன். ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. அதனாலதான் நான் உன்னை கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து யார்கிட்டையும் எதையும் கேட்டதில்ல. முதல் முறையா உன்கிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சியை விட்டுரு. அவதான் என் உலகமே. என் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சியை விட்டுரு ப்ளீஸ். ஓகே பாஸ், உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ்? செட்டில்மெண்ட். பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு.